வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஜாதகத்தில் நட்சத்திர குறிகாட்டி எவ்வாறு தோல்வி அடைகின்றன என்பதை சுருக்கமாக பார்ப்போம். பெருந்தலைவர் காமராஜ் இவர் பிறந்திருக்கிறது 15 ஜூலை 1903 காலை 7 மணிக்கு பிறந்திருக்காரு. விருதுநகரில் அயனம்ச கேபி. குருமகதச இருப்பு 7 வருடங்கள் 2 மாதங்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சுக்கிரமகதச சுக்கிரபுத்தி சுக்கரனுடைய அந்தரத்தில் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்றார். 13 ஏப்ரல் 1954 ஆண்டு சுக்கிரதச சுக்கிரபுத்தி சுக்கரனுடைய அந்தரத்தில் பதவி ஏற்றார். தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசியில் 2வது பாவத்தில் 14 டிகிரி 18 நிமிடங்கள் 12 வினாடிகள். சுக்கிரனுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலையும் சுக்கிரனுடைய சப்ளையுமே இருக்கார். சுக்கிரன் 2, 4, 11 ஆகிய பாவங்களை நட்சத்திரம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 10வது பாவ குறிக்காட்டி தசா புக்தி அந்தரத்தில் இல்லாத போது எவ்வாறு ஒரு ஜாதகர் மிகப்பெரிய உயரிய பதவிகளை அடைய முடியும் என்பது தான் என்னுடைய கேள்வி. கிரக மண்டல அடிப்படையில் அணுகும்போது சுக்கிரன் 14 டிகிரி 18 நிமிடங்கள் 12 வினாடிகள். செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்ளையும் இருக்கார். மண்டல அதிபதியான செவ்வாய் 3வது பாவத்தில் இருக்கார். அவருடைய 5வது பாவமோ 10வது பாவமோ காலியாக இருக்குது. சுக்கிரன் மண்டலம் வாயிலாக 3, 5, 10 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 5, 10 பாவங்கள் முக்கியமாக 10வது பாவம் பதவி ஏற்றுக்கிறதுக்கு அடிப்படையான பாவம். தசாபுத்திகளில் 10வது பாவம் வலுப்பெறாமல் யாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. சுக்கிரனுடைய நட்சத்திர குறிகாட்டியான 2, 4, 11 ஆகிய குறிகாட்டிகள் பதவிக்கு எதிரான ஸ்தானங்கள் இல்லை என்றாலும் பதவி வகிப்பதற்கு 10வது பாவ குறிகாட்டி மிக இன்றியமையாதது. நீங்கள் திரையில் நீல நிற எழுத்துக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நட்சத்திர அடிப்படையிலான ஒரு கிரகத்திற்கும் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டார் சப் டேபிள் மற்றும் கிரக குறிகாட்டிகள். நட்சத்திர அட்டவணையில் சுக்கிரன் தன்னுடைய சுய நட்சத்திர சாரம் ஏறியிருக்காரு. தன்னுடைய சொந்த சப்ளே இருக்கார். சுக்கிரன் 10வது பாவத்தோடு ஸ்டார்லாட் சப்லாட் வாயிலாக தொடர்பு கொள்ளவே இல்லை. சுக்கிரன் ஸ்டார் சப் வாயிலாக 2, 4, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகளை பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 4, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் ஜாதகருடைய முன்னேற்றத்துக்கு உகந்த குறிகாட்டிகள் என்றாலும் கூட பதவி வகிப்பதற்கு 10வது பாவ குறிகாட்டி இன்றியமையாதது. கிரக மண்டல அடிப்படையில் தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் செவ்வாயுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. குருவுடைய சப்பில் இருக்கார். சுக்கிரன் மண்டலம் வாயிலாக 2, 3, 4, 5, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் குறிக்காட்டக்கூடிய 2, 4, 11 பாவங்கள் சுக்கிரனுடைய மண்டலத்தில் வேறு எந்த கிரகமும் இல்லாததால் சுக்கிரனே அந்த பாவங்களை குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்கிறதால செவ்வாய் இருக்கக்கூடிய 3வது பாவத்தையும் 5, 10 ஆகிய பாவங்களையும் பலமாக குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் ஒருங்கிணைந்து குறிக்காட்டக்கூடிய 2, 3, 10, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் இவருக்கு உயரிய பதவி கிடைப்பதை உறுதி செய்யுது. கிரக மண்டல அட்டவணையில் சுக்கிரன் சப்லாடு வாயிலாக, அதாவது சுக்கிரன் குருவுடைய சப்ல இருக்கிறதால 6, 8, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சுக்கிரதசா குரு புத்தியில் ஜாதகர் 1963 67 வரைக்கும் நடைபெற்ற குரு புத்தியில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு கட்சி பணிகளை மேற்கொண்டார். குரு 9வது பாவத்தை குறிக்காட்டுவதை கவனிக்க முடியும். 9வது பாவ குறிக்காட்டி பதவியில் இருந்து விலகுவதை குறிக்கும். பட்டம் பதவிகளை குறிக்கக்கூடிய 10வது பாவத்திற்கு 9வது பாவம் விரய பாவமாக அமைவதால் 9வது பாவ காலகட்டங்களில் பணியிட மாற்றம், பதவி துரத்தல் போன்றவை ஏற்படும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 13 ஏப்ரல் 1954 ஆண்டு தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாரு. சுக்கிரதச சுக்கிரபுத்தி சுக்கரனுடைய அந்தரத்தில்
சுக்கிரனுடைய நட்சத்திர குறிகாட்டி 2-4-11, சப்ளாடு குறிகாட்டியும் 2-4-11, கிரகமண்டல குறிகாட்டி 2-3-4-5-10-11 பாவங்களை சுக்கிரன் மண்டலம் வாயிலாகவும் 6-8-9 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் 9 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு கட்சி பணிக்காக கட்சியின் வளர்ச்சியின் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். 2 அக்டோபர் 1963ஆம் ஆண்டு சுக்கிரதசை ராகுபுத்தி செவ்வாயுடைய அந்தரத்தில் தசாநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 2-4-11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய ராகு 1-8 பாவ குறிகாட்டிகளை நட்சத்திரம் வாயிலாகவும் 3வது பாவ குறிகாட்டிய சப்ளாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. அந்திரநாதனாகிய செவ்வாய் நட்சத்திரம் வாயிலாக 3-5-10 பாவங்களையும் சப்ளாடு வாயிலாக 1-8 பாவங்களையும் குறிகாட்டுறாரு. கிரக மண்டல குறிகாட்டிகள் அமைப்பில் தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் 2-3-4-5-10-11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 6-8-9 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. 2-3-6-10-11 பாவங்கள் முதலமைச்சர் பதவியில் இருப்பதையும் 5-8-9 ஆகிய பாவ குறிகாட்டிகள் பதவியில் இருந்து விலகுவதையும் குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு 2-3-4-5-10-11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. அந்திரநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் 1-7-8-12 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. தசா அந்திர காலங்களில் 8-9-12 பாவங்கள் சப்ளாடு வாயிலாக செயல்படுவதை காண முடியும். தசாநாதன் சுக்கிரன் சப்ளாடு வாயிலாக 6-8-9 பாவங்களையும் அந்திரநாதன் செவ்வாய் சப்ளாடு வாயிலாக 1-8-12 பாவங்களையும் குறிப்பதை காணலாம். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் பிப்ரவரி 1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவிடம் தோல்வி அடைகிறாரு. சுக்கிரதசை சனி புத்தி புதனுடைய அந்தரத்தில் நட்சத்திர அடிப்படையில் சுக்கிரன் 2-4-11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 1-6-7-8 பாவங்களை குறிக்காட்டுறாரு. அந்திரநாதனாக செயல்படக்கூடிய புதன் 3வது பாவத்தை நட்சத்திரம் வாயிலாகவும் 2-4-11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. நட்சத்திர குறிகாட்டிகள் அமைப்பில் தசாநாதனும் அந்திரநாதனும் சப்ளாடு வாயிலாக 2-4-11 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுவதை காண முடியும். கிரக மண்டல அமைப்பில் தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் 6-8-9 பாவங்களை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. 8-9 தேர்தலில் கிடைக்கக்கூடிய தோல்வியை குறிக்கும். புத்திநாதன் ராகு 2-3-4-5-10-11 பாவங்களை சிறப்பாக குறிக்காட்டினாலும் கூட அந்திரநாதனாக செயல்படக்கூடிய புதன் 3-5-10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 12வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 12வது பாவம் தேர்தல் போட்டியின் போது தோல்வி நிலையை காட்டும். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் 2 அக்டோபர் 1975ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். சூரிய தசை ராகுபுத்தி செவ்வாயுடைய அந்தரத்தில் தசாநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் நட்சத்திரம் வாயிலா சப்ளாடு வாயிலா 6-8-12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 6-12 பாவ குறிகாட்டிகள் நோயினால் ஏற்படக்கூடிய மரணத்தை தெளிவாக குறிக்காட்டுது. நட்சத்திர குறிகாட்டிகளில் 6-12 பாவங்கள் வலுவாக செயல்படுவதை காண முடியும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு 1-8 ஆகிய பாவ குறிகாட்டிகளை நட்சத்திரம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. அந்திரநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் நட்சத்திரம் வாயிலாக 3-5-10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 1-8 பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. நட்சத்திர குறிகாட்டிகள் அட்டவணையில் தசாநாதனை தவிர்த்து புத்திநாதனும் அந்தரநாதனும் இவருடைய இறப்பை குறிக்கக்கூடிய வீடுகளை பலமாக குறிக்காட்டலை. தசா நடத்தக்கூடிய சூரியன் 12வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3-12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது சூரியன் ராகுவுடைய சப்ளில் இருக்கார். ஜாதகருக்கு சூரிய தசை ராகு புத்தியில் மரணம் ஏற்பட்டது. புத்தி நடத்தக்கூடிய ராகு கிரகமண்டல அடிப்படையில் 3-12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2-3-4-5-10-11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய ராகு 2வது பாவத்தையும் கடக லக்னத்திற்கு பாதகஸ்தானமான 11வது பாவத்தையும் மறைமுக குறிகாட்டிய 12வது பாவத்தை குறிகாட்டுவதையும் காண முடியும். ராகு பாதகாதிபதியான சுக்கிரனுடைய சப்ளில் இருக்கார். இவருக்கு ராகு புத்தியில் மரணம் ஏற்பட்டது. அந்திரநாதன் செவ்வாய் 7வது பாவத்தை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 7வது பாவம் மரண தருவாயை குறிக்கும். செவ்வாய் சப்ளாடு வாயிலாக 1-8-12 பாவத்தை குறிக்காட்டுறாரு. 7வது பாவ குறிகாட்டி ஆயுள் முடிவதையும்
12வது பாவ குறிகாட்டி உயிர் பிரிவதையும் குறிக்கும். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய இறப்பை நட்சத்திர குறிகாட்டிகளை காட்டிலும் மண்டல குறிகாட்டிகள் சிறப்பாக குறிகாட்டுவதை கவனிக்க முடியும். நட்சத்திர குறிகாட்டிகள் விம்சோத்திரி தசாபுத்தி அமைப்பில் சிறப்பாக செயல்படுவதில்லை என்பது என்னுடைய கருத்து. மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.